Hello everybody. இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேம் சேஞ்சிங் கேட்சஸ் தான் பார்க்க போறோம். I am your Harish and you are watching. கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கேட்ச் மிஸ்ஸிங்ன்றது ஒரு சாதாரண விஷயம் தான். எவ்வளோ பெரிய ஃபீல்டராக இருந்தாலும் சில சமயம் கேட்ச் மிஸ் பண்ணுவாங்க. பட் அந்த கேட்சோட வேல்யூ அவங்களுக்கு அந்த இன்னிங்ஸ்க்கு அப்புறம் தான் தெரிய வரும். அந்த மாதிரி சில கேட்சஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2021 IPL CSK vs MI. CSK 24/4னு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல கிறிஸ்ல இருந்தது ஜடேஜாவும் கெய்க்வாட் ஒரு சில பவுண்டரிலாம் அடிச்சு டீம் ஸ்கோரை ஏத்திட்டே இருந்தாரு. அப்ப ராகுல் சகர் போட்ட ஓவர்ல கெய்க்வாட் 19 ரன்ல இருந்தப்ப அவுட் சைடு எட்ஜ் ஆகி டிக்காக் கையில கேட்ச் போச்சு. அந்த கேட்சை டிக்காக் டிராப் பண்ணாரு. அவர் டிராப் பண்ண கேட்ச்னால கெய்க்வாட் 58 பாலுக்கு 88 ரன் அடிச்சு மும்பைக்கு டார்கெட்டா 157 ரன் கொடுத்தாரு. இது மட்டும் இல்லாம அந்த மேட்சை மும்பை 20 ரன்ல தோத்துட்டாங்க. CSK vs மும்பை. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன CSK மும்பைக்கு டார்கெட்டா 219 ரன்ஸ் கொடுத்தாங்க. மும்பைல யாரும் பெருசா ஸ்கோர் பண்ண முடியாம மொத்த பிரஷரையும் பொலார்ட் கிட்டே கொடுத்துட்டு போயிட்டாங்க. சென்னைக்கு எதிராக எப்பவுமே பொழந்து கட்டுற பொலார்ட் அந்த மேட்சும் பொழந்துட்டு இருந்தாரு. கடைசி 14 பாலுக்கு மும்பைக்கு 34 ரன் தேவைப்பட்டது. அப்ப பொலார்ட் 68 ரன் அடிச்சு ஸ்ட்ரைக்ல இருந்தாரு. ஷர்துல் தக்கூர் போட்ட ஓவர்ல 6 அடிக்க ட்ரை பண்ண பால் ஸ்ட்ரைட்டா டூப்ளசி கையில கேட்சுக்கு போச்சு. எல்லா கேட்சையும் வளைச்சு பிடிக்கிற டூப்ளசி இந்த கேட்சை மிஸ் பண்ண பொலார்டோட 87 ரன்னால இந்த மேட்சை மும்பை இந்தியன்ஸ் 4 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க. CSK vs டெல்லி கேபிட்டல்ஸ். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன CSK ரொம்பவே சுமாரா ஆடி டெல்லிக்கு டார்கெட்டா 137 ரன்ஸ் கொடுத்தாங்க. டெல்லியும் இந்த ரன்னை ரொம்ப ஈஸியா சேஸ் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 15 ஓவருக்கு 98 ரன்னுக்கு 5 விக்கெட் விட்டுட்டாங்க. கிறிஸ்ல இருந்த ஹெட்மயர் 6-4 அடிச்சு டெல்லியை வின்னிங் சைடு கொண்டு போனாரு. அந்த டைம்ல பிராவோ போட்ட ஓவர்ல ஹெட்மயர் கேட்ச் கொடுக்க அந்த கேட்சை கௌதம் மிஸ் பண்ண அந்த மேட்ச் எங்க போய் முடிஞ்சதுன்னா 2020 கிங்ஸ் 11 பஞ்சாப் vs RCB. இந்த மேட்ச்ல KL ராகுல் ரொம்பவே அதிரடி ஆடிட்டு இருந்தாரு. பஞ்சாப்னாலே உங்களுக்கே தெரியும் KL ராகுல் தவிர யாருமே பேட்டிங் ஆட மாட்டாங்க. அந்த மாதிரி KL ராகுல் 55 பாலுக்கு 83 ரன்ல இருந்தப்ப டேல் ஸ்டீன் போட்ட ஓவர்ல டீப் ஸ்கொயர் லெக்ல 6 அடிக்க ட்ரை பண்ணாரு. அந்த பால் கரெக்டா கிங் கோலி கிட்ட கேட்சுக்கு போச்சு. எப்பவுமே ஃபீல்டிங்ல ஆக்டிவா இருக்க கோலி அந்த கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. சரி ஒரு கேட்ச் தானே விட்டதை திரும்ப பிடிச்சலாம் நினைச்ச கோலிக்கு திரும்பவும் KL ராகுல் 89 ரன்ல இன்னொரு கேட்ச் கொடுத்தாரு. அதையும் மிஸ் பண்ண இந்த மேட்ச்ல KL ராகுல் 132 ரன் நாட் அவுட்ல இருந்து RCBக்கு டார்கெட்டா 207 ரன்ஸ் கொடுத்தாங்க. கோலி மிஸ் பண்ண இந்த கேட்ச்னால இந்த மேட்ச் RCB 97 ரன் வித்தியாசத்துல தோத்துட்டாங்க. வேர்ல்ட் கப் ஆப்கானிஸ்தான் vs இங்கிலாந்து. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன இங்கிலாந்துல பேஸ்டும் ரூட்டும் ஸ்டார்டிங்ல இருந்தே அடிச்சு டீம் ஸ்கோரை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக்கு வந்த மார்கன் அவரும் பொழந்து கட்டலாம் நினைச்சப்ப 28 ரன்ல ரஷித் கான் போட்ட ஓவர்ல ஒரு கேட்ச் கொடுத்தாரு. அந்த கேட்சை ஆப்கானிஸ்தான் ஃபீல்டர் டிராப் பண்ண அதுக்கப்புறம் ஆடின மார்கன் ஓடிஐலேயே அவரோட பெஸ்ட் ஸ்கோரான 148 ரன்ஸ் அடிச்சு அதோட ஓடிஐலேயே அதிக 6 அடிச்ச பிளேயர் ரெக்கார்டும் பண்ணிட்டாரு. அந்த மேட்ச்ல அவரு 17 6 அடிச்சாரு.
இந்த டிராப்டு கேட்ச் பிக்கெஸ்ட் டிராப்டு கேட்ச் எவர்னு சொல்லலாம். முக்கியமா இந்தியன் ஃபேன்ஸுக்குலாம் ரொம்பவே பிடிச்ச டிராப்டு கேட்ச். 2021 T20 வேர்ல்ட் கப் பாகிஸ்தான் vs ஆஸ்திரேலியா செமிஃபைனல். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன பாகிஸ்தான் ஆஸ்திரேலியாவுக்கு டார்கெட்டா 177 ரன்ஸ் கொடுத்தாங்க. சேஸ் பண்ண வந்த ஆஸ்திரேலியாவுக்கு வார்னரை தவிர டாப் ஆர்டரும் மிடில் ஆர்டரும் ரொம்பவே சொதப்பலா ஆடினாங்க. பட் லோவர் ஆர்டரான ஸ்டோய்னிஸும் வேடும் சேர்ந்து மேட்சை ஆஸ்திரேலியா பக்கம் கொண்டு போனாங்க. கடைசி 10 பாலுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு 20 ரன் தேவைப்பட்டது. ஸ்ட்ரைக்ல இருந்த மேத்யூ வேடுக்கு ஷஹீன் அப்ரிடி பவுல் பண்ணாரு. அந்த பால் ரிலீஸ் பண்றது முன்னாடி வரைக்கும் பாகிஸ்தானும் சரி பாகிஸ்தான் ஃபேன்ஸும் சரி அவங்க தான் ஃபைனல் போவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவர் பவுல் பண்ண அந்த பால மேத்யூ வேட் கேட்ச் கொடுக்க அந்த கேட்சை ஹசன் அலி விட்டுட்டாரு. அதுக்கு அடுத்த 3 பால் என்ன ஆச்சுன்றத நீங்களே பாருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கேச்சஸ் தான். பட் இது ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டம்பிங். இந்த ஸ்டம்பிங்னால ஒரு டீம் கப்பே அடிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோவை இதுல போட்டிருக்கேன். 2021 IPL ஃபைனல் CSK vs KKR. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன CSKக்கு ஓபனர்ஸா கெய்க்வாட்டும் டூப்ளசி வந்தாங்க. டூப்ளசி 2 ரன்ல இருந்தப்ப ஷகிப் போட்ட 3வது ஓவர்ல டூப்ளசி ஏறி வந்து அடிக்க ட்ரை பண்ண அந்த பால தினேஷ் கார்த்திக் ஸ்டம்பிங் மிஸ் பண்ணிட்டாரு. தினேஷ் கார்த்திக் மிஸ் பண்ண இந்த ஸ்டம்பிங்னால ஃபேப் டூப்ளசி 86 ரன் அடிச்சாரு. இந்த 86 ரன்னால KKR டார்கெட்டா CSK 193 ரன்ஸ் கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஸ்டம்பிங்கை மிஸ் பண்ணதால இந்த மேட்சை CSK வின் பண்ணி அவங்களோட 4th டைட்டில் வின் பண்ணிட்டாங்க.